வணக்கமுங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ஒட்டஞ்சத்திரம் அஜய் கொங்கு மேட்ரிமோனியிலேருந்து தாங்க பேசுகிறேன். நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்குங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் மட்டும்தாங்க இருக்குது, வேறு எங்கும் கிளைகள் இல்லைங்க. முழுக்க முழுக்க கொங்கு சொந்தங்களுக்காகவே அமைக்கப்பட்ட மேட்ரிமோனி எதுன்னு பார்த்தீங்கன்னா அஜய் கொங்கு மேட்ரிமோனி. கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன், வேறு எந்த கேஸ்ட்டுமே இல்லைங்க. கொங்கு சொந்தங்களுக்காக மட்டும்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா ஏரியாவில் இருந்துமே ஜாதகம் வந்துட்டு இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து நிறையா வருங்க. அதே மாதிரி திருப்பூருங்க, அதே மாதிரி ஈரோடு, பவானி, சங்ககிரிங்க, சத்தியமங்கலம், பண்ணாரிங்க, அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி, உடமலைப்பேட்டைங்க, மடத்துக்குளம், குடிமங்கலமுங்க, அதே மாதிரி பல்லடமுங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பூர், கோபிங்க, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க. மூலனூர், முத்தூர், வெள்ளை கோயிலுங்க, தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம், கரூர், நாமக்கல், சங்ககிரி, பெருந்துறை, காங்கேயம்ங்க, திருச்செங்கோடுங்க, இந்த மாதிரி எல்லா ஊர்களில் இருந்துமே நமக்கு வந்துருக்குதுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம கொங்கு வெள்ளாளர் கவுண்ட் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேர் எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சுட்றாங்க. தமிழ்நாடு முழுவதும் நமக்கு ஜாதகம் வந்துட்டு இருக்குது. அது இல்லாமல் வெளி மாநிலங்கள்ல இருந்தெல்லாம் வருது. வெளி மாநிலங்கள்னால் இப்போ ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா சொந்த பிஸ்னஸ்க்காக போயிருப்பாங்க, அங்கேயே செட்டில் ஆகிருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஜாதகம் ஃபோட்டோவெல்லாம் அனுப்பிச்சுட்றாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்தெல்லாம் ஜாதகம் அனுப்பிச்சுட்றாங்க. வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய பசங்க ஜாதகம், பொண்ணுக்கு ஜாதகம்லாம் நிறைய வருது. ஏன்னா அவங்களும் அங்கே செட்டில் ஆகியிருக்காங்க, குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில் ஆகியிருக்காங்க இல்லைங்களா. அவங்கெல்லாம் ஜாதகம் ஃபோட்டோவெல்லாம் நிறைய அனுப்பிச்சுட்றாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய ஜாதகமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகங்க, கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகங்க, பேங்க்கில் ஒர்க் பண்ணக்கூடிய பொண்ணுக்கு ஜாதகம் பசங்க ஜாதகங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய பசங்க ஜாதகம், அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகங்க, எல்எல்டி வக்கீலுக்கு படிச்சுட்டு வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகங்க, வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாமுங்க. வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய டாக்டர் ஜாதகங்க, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய நண்பர்கள் அனுப்பிச்சுட்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டாக்டர் வரவங்க ஒரு 10 ஜாதகம் வந்துருக்கு. இந்த 10 ப்ரிப்பேருமே வந்து பொண்ணு ஜாதகம் பசங்க ஜாதகம் ரெண்டு கலந்து தான் வந்துருக்கு. எல்லாமே எம்பிபிஎஸ் முடிச்சுட்டுங்க, பிஜி முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பிடிஎஸ் முடிச்ச பொண்ணுக்கு ஜாதகம் வந்துருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து வேலை பார்க்கக்கூடிய பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் பசங்களாக இருக்காங்க. பிள்ளைகளாக இருந்தாலும் பையன்களாக இருந்தாலும் எல்லாமே 80 லட்சம் 90 லட்சம் சேலரி வாங்குகிற பசங்க தான் வராங்க. அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய பொண்ணுக்கு ஜாதகங்க, அதே மாதிரி சென்னையில் வேலை பார்க்கக்கூடிய பொண்ணுக்கு ஜாதகம், பெங்களூரில் வேலை பார்க்கக்கூடிய பொண்ணுக்கு ஜாதகம் பசங்க ஜாதகம், ஐடியில் வேலை 1 லட்சம் 1.25 லட்சம் 1.5 லட்சம் இந்த மாதிரி சேலரி வாங்குகிற பசங்களாம் நிறையா இருக்காங்க. நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க அந்த மாவட்டத்தில் எடுத்துக்கலாம். குறிப்பாக நீங்கள் ஈரோட்டில் இருக்க ஈரோடு சைடு எடுத்துக்கலாம், கோயம்புத்தூர் சைடுனா கோயம்புத்தூர் சைடு எடுத்துக்கலாம், திருப்பூர் சைடுனா திருப்பூர் சைடு எடுத்துக்கலாம், திண்டுக்கல்னா திண்டுக்கல் சைடு எடுத்துக்கலாம், கரூர் மாவட்டம்னா கரூர் மாவட்டத்தை சுற்றி எடுத்துக்கலாம், நாமக்கல் மாவட்டம்னா நாமக்கல் மாவட்டத்தை சுற்றி எடுத்துக்கலாம், சேலம் மாவட்டம்னா சேலம் மாவட்டத்தை சுற்றி எடுக்கலாம். இந்த மாதிரி மாவட்ட ரீதியாக தான் போட்டுருவோம். இது குறிப்பாக கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. எல்லாமே உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கு நீங்கள் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க 90 95 94 26 31. என்னோட நம்பர் 97 88 33 80 வருது. இந்த 2 நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயோட்டோட்டோ அனுப்பிச்சுட்டேன்னா கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு ஐடி நம்பரும் பாஸ்வேர்டும் கொடுத்துருந்தேன். நீங்கள் வீட்டில் இருந்த மெனிக்கே பார்த்துக்கலாம். ஆஃபீஸு கூட வர வேண்டியது வீட்டில் இருந்த மெனிக்கே பார்த்துக்கலாம். உங்கள் பொண்ணுங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை பசங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நேரடியாகவே கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். என்ன குளம், என்ன கோயில், என்ன எந்த கோயிலுக்கு போகிறாங்க, என்ன ராசி நட்சத்திரம், என்ன லக்கணம், என்ன எல்லாம் விசாரிச்சுட்டு வழித்தடங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நேரடியாகவே கான்டாக்ட் பண்ணி பேசி நேரடியாகவே திருமணத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் நிறையா ஜாதகம் பார்த்துட்டுங்க நிறைய அனுப்பிச்சுட்றாங்க. அது மாதிரி நிறைய அந்த முருகனர்லாம் நிறைய சுபகாரியங்கள் நிறையா முடிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. நீங்கள் உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு எந்த கான்செப்டில் பார்த்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் நம்ம அஜய் கொங்கு மேட்ரிமோனியில் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 16 வருஷம் ஆச்சுங்க, முடிய போகுதுங்க 16 வருஷம். இந்த 16 வருஷ காலகட்டங்கள்லேயே நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சுது. அந்த முருகனரால் எல்லாம் சுவிச்சமாக இருக்காங்க. அது மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகம் ஃபோட்டோ பயோட்டோட்டோ அனுப்பிச்சி விடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கூகுளில் போய் அஜய் கொங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரம் அடிச்சு பாருங்கள். இல்லைன்னா யூடியூப்பில் போய் அஜய் கொங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரம் அடிச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 வீடியோக்கு மேலே நான் பேசியிருப்பேன். இதெல்லாம் பார்த்துட்டு கூட உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு வரன் பார்க்குறீங்கன்னா எனக்கு அனுப்பிச்சுடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனையோ பொண்ணு பசங்க மேரேஜ் இல்லாமல் இருக்காங்க. 36 வயசு 37 40 வயசு கூட இருக்காங்க, பொண்ணுங்க இருக்காங்க, பசங்களும் இருக்காங்க. அதை முடிச்சு வைக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இல்லைங்க, பெற்றவங்களுக்கு இல்லைங்க. முடிச்சு வைக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்களுக்கு, முடிக்கக்கூடாதுன்னு ஆசை இல்லைங்க. மாலை பொருத்தம் வந்தால் தானாக அமைன்னு சொன்ன மாதிரி இங்கே தேட வேண்டிய கடமை ஒன்று இருக்குது, அமைக்க வேண்டியது அந்த பகவான் கையில் இருக்குதுங்க. கண்டிப்பாக வந்து
தேடுனா எதையுமே ஜெயிக்கலாமுங்க. அதனால அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ஒரு திருமணம் முடிஞ்சுங்க, அவங்களும் சந்தோஷமாக இருக்கட்டும் தான் என்னோடய வேண்டுகோளுங்க. கல்யாணம்ங்கிறது வந்துங்க நீங்கள் நினச்சாலும் நான் நினச்சாலும் ஆகுது. இறைவன் அமைச்சா கண்டிப்பாக நடக்குங்க. தேட வேண்டிய கடமை ஒன்று இறைவன் கொடுத்துருக்கா, நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நல்ல இடங்கள் அமையும் தாங்க என்னோடய வேண்டுகோளுங்க. அந்த முருகனர்லாம் நல்ல இடங்கள் அமையும் தான் என்னோடய வேண்டுகோளுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, எல்லோரும் பார்க்கட்டும். அதேமாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாலே எங்களுக்கு தெரியும், நிறைய வீடியோவில் பேசியிருப்பேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நன்றி, வணக்கம். அஜய் குங்குமேற்றமணி, ஒட்டஞ்சித்திரம். ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்குங்க. அதே மாதிரி வீட்டில் அப்பா அம்மா வயசான காலத்தில் அப்பா அம்மாவை நல்லா சூதானமாக பார்த்துங்க, வீட்டில் வச்சு. அதாங்க என்னோடய வேண்டுகோளுங்க. தாயும் தகப்பன் தான் நமக்கு ஒரு கடவுள். அவங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு எல்லாமே ஜெயிக்கும், தொழில் சிறக்கும், விவசாயம் செழிக்கும், நம்மளும் நல்லா இருக்குங்க. அதுதான் என்னோடய வேண்டுகோளுங்க. கண்டிப்பாக அப்பா அம்மாவை சுகாதாரமாக வீட்டில் வச்சு பார்த்துங்க. நன்றி, வணக்கம். அஜய் குங்குமேற்றமணி, ஒட்டஞ்சித்திரம்.